வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லா நேரமும் தவறாமல் உணவை எடுத்துக்கிறோம். அது எப்படிப்பட்ட ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம அதை கண்டிப்பாக நமக்கு பசிங்கிற ஒன்று தூண்டும் போது நம்ம அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதை எடுக்கிற முறையில் சில தவறுகள் இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் எல்லா நோயை போல இந்த ஒபிசிட்டி உடல் பருமனும் ஒரு நோயாகவே மலர்ந்துருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு 2-3 பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒபிசிட்டியோட. சின்ன டீனேஜ் குழந்தைகள் ஒபிசிட்டியோட இருக்கிறாங்க. இந்த நிலைலாம் இந்தியாவினுடைய ஒரு சாபக்கேடுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த உடல் உழைப்பை கொடுத்து அதை அவங்கள வேலை செய்ய வச்சு நம்ம மாற்றணும்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இந்த உணவு முறையில் சிறு மாற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த ஒபிசிட்டியை குறைக்கலாம். சரி, இந்த ஒபிசிட்டி டீனேஜ் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்குது. 40 வயசு தொட்டாலே சுகரு அது இது எல்லா வியாதியும் தொசுக்கு எல்லா வியாதிகளும் நம்ம தொத்திக்கிடுது. இதுக்கு முக்கியமான காரணம் ஒபிசிட்டி, இந்த உடல் பருமன் ஆகுதல். இந்த உடல் பருமன் ஏன் ஆகுது அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. எதுக்காக இருக்கும்னு ரொம்ப மண்டையை போட்டு குடைகிறாங்க. ஒன்றும் இல்லை, மெயினாக 98% நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் தான், தவறான உணவு பழக்க வழக்கம் தான் இந்த ஒபிசிட்டிக்கு காரணமாக இருக்குது. சரி, இதை மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த ஒபிசிட்டி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா பிளட் ப்ரெஷர் கூடிருது, ஹை கொலஸ்ட்ரால் வந்துடுது, எல்லா விதத்துலையுமே அது ஒரு கேடாக தான் இருக்குது. கொஞ்ச நாளில் உடல் பருமன் காரணமாக சுகர் கூட வந்துடுது, அதாவது சர்க்கரை வியாதி வந்துடுது. சின்ன குழந்தைகளுக்கு கூட சர்க்கரை வியாதி வருது. சரி, இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இப்போ உள்ள காலங்களில் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்லி ஒன்று வந்திருக்குது. அது என்னன்னா 6 மணிக்கு உள்ள இரவு உணவை சாப்பிடுவது. இதை ஒரு 90 நாளைக்கு பண்ண சொல்றாங்க. இதுல எனக்கு மாற்றம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. 6 மணிக்குள்ள சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அந்த இரவு உணவை முடிச்சுட்டு நம்ம படுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் திரும்ப மறுநாள் காலையில் 8 மணிக்கு தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி டிவி விளம்பரங்களில் வரக்கூடிய உணவுப் பொருட்களை எதுவுமே சாப்பிடக்கூடாது. சிப்ஸ் வகைரா, நொறுக்கு தீனிகள் இதெல்லாம் பார்த்துட்டு எதையுமே சாப்பிடக்கூடாது. அந்த 90 நாளும் ரொம்ப கடுமையாங்கிறத விட, கடுமையாங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ண விரும்பல, ரொம்ப கொஞ்சம் கண்ட்ரோலாக நம்மளை நாமே கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த விரதத்தை செஞ்சோம்னா 6 மணிக்குள்ள எந்த உணவுனாலும் நீங்கள் ஒரே சாப்பாடாக தான் சாப்பிடணும். இல்லை ஸ்நாக்ஸே சாப்பிடனாலும் அந்த சோறு கூட வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு 90 நாள் இந்த பயிற்சியை செஞ்சோம்னா கண்டிப்பாக உடல் லகுவாகி உடல் பருமன்லாம் குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச